Hi friends, welcome to Vaalai Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம Vaalai Kitchenல ஆட்டுக்கால் கத்திரிக்காய் சாம்பார் தான் வந்து பார்க்க போறோம். கொஞ்சம் டிஃபரண்டான ரெசிபி தான். ஆனா ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம். இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஆட்டோட காலை வாங்கிட்டு அதை வந்து மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இத வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் வந்து பொடிசா வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி எடுத்துறலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா அகைன் ஒரு தடவை தண்ணியில வச்சு நம்ம லைட்டா வந்து அலசி எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் குக்கர்ல போட்டு ஒரு 10 விசில் மட்டும் வச்சு எடுத்தா வந்து போதும். நம்ம முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஆட்டுக்கால் வச்சு நான் வந்து சூப்பு வந்து வச்சிருந்தோம். சூப்பு வச்சிட்டு தான் அதில இருக்கிற பீஸ் எடுத்து ஆட்டுக்கால் கத்திரிக்காய் சாம்பார் வந்து வச்சோம். ஆட்டுக்கால் சூப்பு வச்சிருந்தோம். ஆட்டுக்கால் சூப்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதற்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். 10 விசில் வச்சு எடுத்தா போதும். நல்லா நமக்கு பாத்தீங்கன்னா நல்லா அந்த ஆட்டுக்கால் வந்து வெந்து வந்துரும். இப்போ சைட் பை வே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சுருந்தேன். பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது, அதுக்கப்புறம் ஒரு 6 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சது வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு லைட்டாக வந்து ஒரு கிளறு மட்டும் கிளறி வந்து விட்டுறலாம். அப்புறமா வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான வந்து கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இந்த கத்திரிக்காய் சாம்பார், ஆட்டுக்கால் கத்திரிக்காய் சாம்பாரில் வந்து ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கத்திரிக்காயை கட் பண்ணாமையே நம்ம பாப்பா வந்து ஜீம்பூம்பா பண்ணி கத்திரிக்காயை வந்து கட் பண்ண வச்சுட்டாங்க. கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து சாம்பாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் தான் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னா ஆட்டுக்கால் வந்து ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லையா, நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு ஆட்டுக்கால். அதனால் நம்ம கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கத்திரிக்காயை வந்து கொதிக்க விட போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து எடுத்துக்கிறோங்க. க்ரீன் கலர் இருக்கிற கத்திரிக்காய் தான் இதுக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இருக்கும். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் வந்துட்டு இருக்கும். அதனால் இந்த மாதிரி இதை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் அகைன் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நான் அகைன் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து ஓரளவு நல்லா ஒரு முக்கால்வாசி அளவுக்கு நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு கத்திரிக்காய். இப்போ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற அந்த ஆட்டுக்காலை எடுத்து இது கூட நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் ஆட்டுக்கால் சூப்பு செய்யலை அப்படின்னா அப்படியே வந்து வேக வச்சு அந்த தண்ணியோடையே வந்து சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சூப் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியும் வச்சுருந்தேன். ஏன்னா சுத்தமாக அந்த தண்ணி வந்து ஆட்டுக்கால் வேக வச்ச தண்ணி நம்ம வந்து வடித்து எடுத்துட்டோன்னா அந்த டேஸ்ட்டு வந்துட்டு இருக்காது, ஆட்டுக்காலோட டேஸ்ட் இருக்காது. அதனால நான் வந்து கொஞ்சம் தண்ணியோடு தான் வச்சுருந்தேன், வேக வச்சுருந்த தண்ணியோட. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் தான் நான் அந்த சாம்பாருக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த சாம்பார் பொடி வச்சுருக்கீங்களோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சாம்பார் பொடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் வரக மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். சாம்பார் தூள் வந்து வந்துடும் உங்களுக்கு. இல்லை வீட்டில் ரெடிமேட் சாம்பார் தூளும் கிடைக்குது, நீங்கள் அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் தூள் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து ஒரு கிளறு விட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடணும். அந்த சாம்பார் தூள் போட்டதோட வாசனை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த குழம்பை வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து விட்டுருந்தேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போ 3 கிராம்பு வந்து போட்டுக்கிறேன். கிராம்பு வெடித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கிராம்பு கொஞ்சம் வெடிக்கட்டும். அது வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கிறேங்க. கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும். இப்போ அடுப்பை வந்து சிம்லையே வந்து வச்சுக்கிறேங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும், அதனால் சிம்மில் வச்சுக்கிறேங்க. இப்போ பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டையை எடுத்து நான் வந்து உடச்சி வந்து போட்டுக்கிறேன். நம்ம நார்மலாக சாம்பார் தாளிக்கிற மாதிரி இல்லாமல் கறி செய்கிறப்ப எப்படி செய்வோமோ, நான்வெஜ் செய்கிறப்ப எப்படி செய்வோமோ அந்த மாதிரி அந்த தாளிப்பு பொருள்லாம் சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக வந்து சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பிரியாணி இலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கூடயே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் அப்படியே வந்து நம்ம அதை வந்து லைட்டாக வந்து கிளறி விடலாம். சிம்மில் இருக்கட்டும், அடுப்பு மட்டும் வந்து சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா வந்து கிளறி விட்டுட்டு அவ்வளோதான், நம்மளோட இதை வந்து தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சாம்பார் வந்து ஆட்டுக்கால் கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா இது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கறி மசால் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசால் தூள் கிடையாது, கறி மசால் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தாளிச்சதை எடுத்து நம்ம அந்த குழம்புல வந்து கொட்டிடலாம்.
கொட்டிட்டு ஒரு கிளறு விட்டுட்டு ஒரு கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு அந்த அடுப்பில் வச்சுட்டு அந்த குழம்புல ஊற்றி கொதிக்க விடுங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஏன்னா கத்திரிக்காயும் ஆட்டுக்காலும் செய்கிறப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இருக்கும். நல்ல ஒரு இது வரைக்கும் நீங்கள் வந்து அதாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். அதனால் கம்பல்சரி வந்து நீங்கள் இதை ஒரு தடவை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான நமக்கு ஆட்டுக்கால் கத்திரிக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. சுடு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டிஃபன் வெரைட்டி இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாழை கிச்சன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு குக்கிங் ரெசிபிஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, அப்புறம் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாழை. நன்றி, வணக்கம்.